ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, விஜயும் சாரதாவும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. மறுபடியும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட மறுபடியும் அவங்க 2 பேருமே பேசுகிற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. விஜய் கேட்குறாரு, 5 வருஷத்தில் என் ஞாபகம் கொஞ்சம் கூட அவளுக்கு வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. உடனே சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா இறந்ததே அவளே மறந்து போயிட்டா. அதுவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் சொல்லி அவளை சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்டதில் தான் நம்ம மறந்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவளை நம்ப ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் தான் நாங்களே கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் ஞாபகன்றது அடிக்கடி ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு உயரமான ஒரு ஆள் மட்டும் தெரிகிறாரு. விஜயின் பேர் கேட்டாவே எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறா. ஆனால் இப்போது உங்களை பார்க்கும்போது அவளுக்கு கண்டிப்பாக உங்களை பற்றி தான் அவள் சொல்லியிருக்கிறான்றது இப்போ தெரியுது. இப்போ அது அவளுடைய கனவு என்னன்றது நிஜன்றது நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சாரதா விஜய்கிட்ட சொல்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, எல்லா விஷயத்தையும் இப்போது அவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ உங்களுடைய வீட்டுக்காரர் இறந்ததை சொல்லி அவளுக்கு சமாதானப்படுத்தின மாதிரி என்னுடைய விஷயத்தையும் கல்யாணம் பண்ணது குழந்த பிறந்ததையுமே நான் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் விஜய் சாரதாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போது சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க, குழந்த அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே நாங்கள் ஞாபகப்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சி இருக்கிறேன்னு சொன்னாக்கா, இப்போ திரும்ப உங்களை அவள் பார்க்கணுன்னு நினைக்கும் போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாத பட்சத்தில் நான் உங்களையும் கூட்டு நிற்க வைக்க முடியாது, குழந்தையும் கூட்டின்னு காமிக்க முடியாது. அப்புறம் எப்படிங்க மாப்பிள்ள அவளுக்கு ஞாபகப்படுத்த சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சாரதா விஜய்கிட்ட கேட்கும் போது அது ஓரளவுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உடனே சாரதா உங்களுக்கு கல்யாணம் ஆனதையும் குழந்த பிறந்ததையுமே சொல்கிற வேண்டிய சந்தர்ப்பமும் அமையல. அதை சொல்லி மனசுக்கும் மூளைக்கும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பயத்தினால அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் எங்களுக்கு அமையல அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் உங்களையும் காவேரியும் பிரிக்கிறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தது கேட்குறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களை வீட்டில் எதுவுமே பேசவே விடலை அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ ஏன் இங்கே பார்க்குறீங்கன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி பேசுறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. இவ்வளோ கிளியராக சொன்னதுக்கப்புறம் நான் தப்பாக நினைக்கலைங்க அத்தை அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், குழந்தையில பார்த்தது என் பேத்தி இப்போ எப்படி இருக்கிறா, அவள் ஃபோட்டோ இருந்தால் ஃபோனில் இருந்தால் காமிங்களேன் அப்படின்ற மாதிரி சாரதா கேட்டதுக்கு விஜய் என்ன சொல்வார்னா, இதை காமிக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை காமிப்பாங்க. சின்ன வயசில் காவேரி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறா, ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பார், அத்தை நான் ஒரே ஒரு முறை காவேரி நான் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நடந்த விஷயத்தை எதுவுமே பார்க்காம அவளை பார்த்துட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்காக இது ப்ளீஸ் உங்கள் பொண்டாட்டி பார்க்குறதுக்கு நான் என்ன பர்மிஷன் கொடுக்குறது, கடவுள் ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சாரதா சொல்லுவாங்க. உங்கள் பொண்டாட்டி நீங்கள் பார்க்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சாரதா விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது நாங்கள் எங்கேயோ இருந்தோம் இல்லையா, கொடைக்கானல் இருந்தவங்க இங்கே ஏன் வரணும், உங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் ஏன் போய் காவேரி டீச்சராக ஜாயின் பண்ணணும், அவளுக்கு ஏன் அடிக்கடி கனவு வரணும், இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் சேரத்துக்கான ஒரு வழி தான் கடவுள் நமக்கு வழி பண்ணுறாரு அப்படின்னும் போது இவங்க சொல்லும் போது மணி அடிச்சுது கோவிலில். அதனால் பெல்லே அடிக்குதுன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு அமையும், அதுவாக தானாக அமையும். ஒரு நாளில் முடியலாம், இல்லை மாத கணக்கில் போகலாம், இல்லை வருஷ கணக்கில் போகலாம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் திரும்ப சேர்றதுக்கு ஒரு வழியாக இருக்கிறதுனால தான் நம்ம
நம்ம எங்கேயோ இருந்த நம்ம இங்கே வந்ததுக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ரீசெண்டாக உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் கூட பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இறந்து போயிட்டதாகவும் தாத்தா பாட்டி தான் வந்து அங்கே பாப்பாவை வளர்க்குறதா மாதிரியும் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியெல்லாம் போய் சொன்னவங்க திரும்ப நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமையுதுன்னா கண்டிப்பாக நீங்களும் காவேரி மறுபடியும் சேரத்துக்கான ஒரு வழியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே காவேரி கால் பண்ணுவாங்க. "அம்மா எங்கே இருக்கிற?" அப்படின்னா, "இதோ வந்துன்ருக்கிறேன்" அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. அப்போது சாரதா என்ன சொல்லுவாங்க, "வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, "நான் காவேரிக்கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க" அப்படின்ற மாரி தான் வந்து விஜயை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. திரும்பவும் விஜய் போயிட்டு நிற்கும்போது காவேரி அதிர்ச்சியாக ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டப்பன்னாக நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாரதா தான் உள்ளார கூப்பிட்டு வந்து, "வாங்க தம்பி வந்து உள்ளே உட்காருங்க" அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க, வீட்டு வாசப்படியில் வந்து எதுவுமே பேசாமல் துரத்தி விட்டவங்கள திருப்பி ஏன் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு சந்தேகம் தானே? இப்போ சொல்கிறேன், அவங்க பாப்பாவை வந்து ஸ்கூலில் அடிப்பட்ட அடுத்த நாள்லேருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலாம். அடுத்த நாள் நீ ஸ்கூல் போகாதனால நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தாலாம். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டார். திரும்பவும் ஒரே ஒரு முறை மட்டும் பாப்பாவை பார்க்க சொல்லி கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து என்கிட்ட கேட்டார். எனக்கே மனசுக்கு சங்கடமாக போயிடுச்சு. சரி, இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம திட்டோமே, அதனால தான் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை தானம்மா, இன்றைக்கி போக முடியாது, மறுபடியும் திங்கக்கிழமை தான் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லுவாள். அதான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாராம், பாப்பா அழுதாலாம், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே இவங்க சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை தானே, லீவு தானே, பாப்பாவை தான் ஒரு 1/4 மணி நேரம் இங்கே தான் கூட்டிகிட்டு வரட்டுமே, உங்கள்கிட்ட பேசினாக்கா கொஞ்சம் அவளும் சந்தோஷப்படுவா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சாரதா இந்த விஷயத்த சொன்னோடனே விஜயும் வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. காவேரியும் சரி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லிவிடுவாங்க. விஜய்க்கு ஒரே சந்தோஷமாக ஆகிடும். சரி நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளம்பி இவங்க போவாங்க. சரி 10 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா, நான் உடனே போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சாரதா காய் கடைக்கு போவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு விஜயோடைய தாத்தா சோமு வந்து என்ன பண்ணுவார்னா, "விஜய் நில்லு ஒரு நிமிஷம்" அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அன்னைக்கு திட்டினதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார். இவர் வீட்டுக்கு வந்த உடனே "ஏன் விஜய் எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற" அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. தாத்தா வந்து விஜய்கிட்ட என்ன பேசுவாருன்றது பார்த்தீங்கன்னா, "ஏன்டா எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற? நாங்கள் பண்ணது தப்பு தான். அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனைலாம் கொடுக்காத. பேத்தியும் எங்ககிட்ட பேசவே விட மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை விஜய் உனக்கு? உன் நல்லதுக்காக தானே நாங்கள் செஞ்சோம். நீ எங்களையே தப்பாக நினச்சா எப்படி?" அப்படின்ற மாதிரி தான் வந்து தாத்தா வந்து பேசுவாங்க. "நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுறேன்னு எனக்கு என் பொண்டாட்டியை பிரித்து விட்டு அவள் இறந்துட்டா காவேரி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. குழந்தைக்கு அம்மா இல்லாத வளர்க்குற சூழ்நிலையை விட்டது வந்து நல்ல விஷயமா?" அப்படின்ற மாதிரி தான் திரும்பவும் கேட்பார். "நடந்தது நடந்து போச்சு. உன் நல்லதுக்குன்னும் போது இப்போ அது நாங்கள் பண்ணது தப்புன்ற மாதிரி தான் தோணுது. இத்தனால என் மனசில் இருந்த பாரம் வந்து குறைஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு விஜய்" அப்படின்ற மாதிரி தான் வந்து தாத்தா வந்து விஜய்கிட்ட பேசுவார். "தாத்தா நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நான் தான் உங்களை நீங்கள் பண்ணதெல்லாம் நம்பி, நீங்கள் பேசுனதெல்லாம் நம்பி நான் அவங்க கூட இருந்தது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி, அதுக்காக என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எங்ககிட்ட பேசு விஜய் அப்படின்ற மாதிரி ராதாவும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் விஜய் வந்து எதுவுமே பேசவே மாட்டார். அதுக்கப்புறம் சரி நான் பாப்பா வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் பாப்பாவை ட்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இனி வந்து என் விஷயத்தில் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க, என் விஷயத்த நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஆன்சர் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி காவேரி தான் காமிப்பாங்க. "எதுக்குமா இப்படி 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ சமைக்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, "இல்லை அந்த பாப்பா வீட்டுக்கு வராங்களா, அந்த தம்பியும் வருவார், அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன அந்த நேரத்தில் போய் செஞ்சுட்டு இருப்பியா?" அப்படின்ற மாதிரி வந்து சாரதா வந்து கேட்பாங்க. எனக்கு என்னவோ அவங்க
யாரோ மாதிரி ஒன்றும் தெரியல, ஏன்னா சொந்தக்காரன் வராங்கன்ற மாதிரி தடபுடலாக சமையல் பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சாரதாவை பார்த்து கேட்பாங்க. சொந்தக்காரன்னா எந்த சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க, அதுக்குன்னு எதுவும் சமைக்காத இருப்பியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து கேட்பாங்க. நடத்து எனக்கு என்னவோ உன் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஹாய் மிஸ், எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு காவேரி வந்து பாப்பா எப்படி இருக்குது, உனக்கு அடிப்பட்டது, டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்தியா, மருந்து எல்லாம் போட்டாச்சா, சாப்பிட்டியா டேப்லெட்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து பாப்பா பார்த்து கேட்பாங்க. நான் எல்லாம் சாப்பிட்டேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா வந்து காவேரி பார்த்து கேட்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தேன், அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லுவாங்க. அப்படிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்து பாப்பாவை தூக்கி உன் பேர் என்ன அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அம்மு அப்படின்ட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவங்க விஜய் தான் வந்து இல்லை அவ பேரும் காவேரி தான் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் என் பேத்தி மாதிரி இருக்கிறா அப்படின்ற மாதிரி சடனாக சொல்லிவிடுவாங்க. உன் பேத்தியா, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து கேட்பாங்க. இல்லடி, கங்கா பொண்ணு இருந்தா இல்லை, அவளை மாதிரியே இருக்கிறா, அதனால் என் பேத்தி மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க. நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காவேரியுடைய தாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாரதா வந்து பாப்பா கிட்ட விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து காவேரியை வந்து ஓரக்கண்ணால் பார்த்து சைட் அடிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. அப்படியே நாளைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.